தமிழ் வணக்கம். இன்றைக்கி பாருங்கப்பா, குருதவள்ளி அரிசி தான் சாம்பார் செய்ய போகிறோம். பாருங்கள், பருப்பு நல்லா வேக வச்சு நல்லா கொலையை எடுத்துக்கிட்டோம். சாம்பார் சாதத்துக்கு குருதவள்ளி அரிசி சாம்பார் சாதம். பாருங்கள், கூடவே கோவைக்கீரை போட போகிறோம். பாருங்கள், கோவைக்கீரை கொடி பாருங்கள். கோவைக்கீரை நல்லாயிருக்கு, தெரியும். கோவைக்கீரைன்னா தெரியும். இந்த கோவைக்கீரை தான் சாம்பார் வைக்க போகிறோம். பாருங்கள், அந்த கோவைக்கீரையை தான் நல்லா பொடிசாக அரைஞ்சி கழுவிட்டு வெறும் சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் போட்டு இந்த மாதிரி கிண்டி எடுத்து வச்சுருக்கோம். வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். இல்லைன்னா தண்ணியாக இருக்கும். தேவையான பொருள் பாருங்கள். தேவையான பொருள் சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், ஜீரக பவுடர் வச்சுருக்கோம். அரிசி பாருங்கள், குதிரவள்ளி அரிசியை நல்லா ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்வோம்னா, இதை வச்சுட்டு இந்த சாம்பார் பொடி இந்த இதோடு சேர்த்துருவோமே. பருப்போட சேர்த்து ஒரு கிண்டி விடுவோமே. பாருங்கள், பருப்போட சாம்பார் பொடி சேர்த்துட்டோம். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இப்போ என்ன செய்வோம்னா, இந்த கீரையை அதில் சேர்த்துருவோமே. பாருங்கள், இந்த கீரையை அதில் சேர்த்துருவோம். பாருங்கள், கொதிச்சிருச்சு சாம்பார். இந்த கீரையும் இதில் சேர்த்துட்டோம். பாருங்கள், இப்போ அந்த கோவைக்கீரையும் இதில் சேர்த்துட்டோம். சாம்பார் சாத்துக்கு தான் இந்த கீரையை இப்போ இதில் சேர்த்துட்டோம். இப்போ இந்த அரிசியை சேர்த்துருவோமே. இந்த அரிசியும் இதில் சேர்த்துருவோம். குதிரவள்ளி அரிசி பாருங்கள், அரிசியும் சேர்த்துட்டோம். நல்லா கொதிச்சு வருது பாருங்களேன். பாருங்கள், அரிசியும் சேர்த்துட்டோம். கீரை, அரிசி, பருப்புக்கு தேவையான பொருளாக நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். பாருங்கள், கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், அரிசி பாருங்கள், பொடி அரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும். குருதவள்ளி அரிசி எல்லா அரிசிலையுமே செய்யலாம் சாம்பார் சாதம். இப்போ நான் குருதவள்ளி அரிசியில் செஞ்சுருக்கேன். கோவைக்கீரையும் குருதவள்ளி அரிசிலையும் செஞ்சுருக்கேன். கோவைக்கீரை சாம்பார் வச்சு குருதவள்ளி அரிசி போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், குருதவள்ளி அரிசி. இப்போ இதில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு லெமன் புழிஞ்சுக்கிடுவோமே. போதும், ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. கிண்டிடுவோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. குதிரவள்ளி அரிசி சாம்பார் சாதம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது கூட சைடிஷ்க்கு எது வேணாலும் தொட்டுக்கரலாம். இந்த சைடிஷ் வச்சுக்கலாம். குருதவள்ளி அரிசி பொடி அரிசியாக இருக்குது பாருங்கள். நல்லா பொடி அரிசியாக இருக்குது. நல்லா அரிசி மாதிரிக்கே இருக்குது. சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமையான சாம்பார் சாதம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. சத்துள்ள உணவு. தமிழ் வணக்கம்.